அடுத்ததாக கடற்படை பிரிவு அணிவகுப்பு லெப்டினன்ட் கமாண்டர் புஷ்பேந்திரா சிங் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The Navy contingent is led by Lieutenant Commander Pushpendra Singh. அடுத்ததாக ராணுவ கூட்டுக்குழல் முரசிசை பிரிவு ஹவில்தார் திரு மல்லப்பா அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். The Army Band contingent is led by Havildar K. Mallappa. தொடர்ந்து வான்படை பிரிவு அணிவகுப்பு பிளைட் லெப்டினன்ட் திரு ரஜா சரோத்ரி தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். The Air Force contingent is led by Flight Lieutenant Rajat Chaudhary. தொடர்ந்து கடலோர காவல்படை பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் K.S. தாக்கூர் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். We have the Coast Guard contingent led by Deputy Commander K.S. Thakur. அடுத்து ராணுவ படை ஊர்தி ஹவில்தார் திரு ராஜேஷ் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Army float is led by Havildar Rajesh. On display is the 2 bulletproof light strike vehicles. Followed by, we will display the majestic Ajaya Tank T-72. Now on display is the majestic Ajaya Tank T-72. அடுத்த அணிவகுப்பு கடற்படை ஊர்தி லெப்டினன்ட் திவ்யாச்சாரியன் அவர்களின் தலைமையில் வந்து கொண்டிருக்கிறது. The Navy float is led by Lieutenant Divyansh Arya, and on display is the indigenously built mighty carrier INS Vikrant. அடுத்ததாக வான்படை ஊர்தி விங் கமாண்டர் S.K. சிங் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Air Force float is led by Wing Commander S.K. Singh. The tableau portrays most advanced technologies in the field of air warfare developed indigenously. அடுத்து கடலோர காவல்படை ஊர்தி அதிகாரி A.E. விஷால் சுண்டி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Coast Guard float is led by Vishal Sondi. On display in the tableau is the Maritime Reconnaissance and Surveillance Aircraft, a Coast Guard Tornado, an Advanced Light Helicopter, and a Chetak helicopter. தொடர்ந்து முன்னாள் ராணுவத்தினர் படைப்பிரிவு அணிவகுப்பு சுபேதார் மேஜர் திரு லோகநாதன் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The ex-serviceman contingent is led by Subedar Major R. Loganathan. அடுத்து CRPF படைப்பிரிவு உதவி கமாண்டர் திரு ஜவேஸ் ஜெபகுமார் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The CRPF contingent is led by Assistant Commander T. Javesh Javakumar. அடுத்து CRPF கூட்டுக்குழல் முரசிசை பிரிவு இன்ஸ்பெக்டர் திரு ஜானி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The CRPF band contingent is led by Inspector S. Johnny. தொடர்ந்து CISF படைப்பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் பிரஜேஷ் குமார் யாதவ் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர்.
Now we have the CISF contingent led by Assistant Commander Brajesh Kumar Yadav. தொடர்ந்து RPF படைப்பிரிவு உதவி பாதுகாப்பு ஆணையர் திரு பி ராஜையா அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The RPF contingent is led by Assistant Security Commissioner P. Rajaya. தொடர்ந்து காவல்துறை முழு பொறுப்பு ஜெப்சி அணிவகுப்பு உதவி கமாண்டர் திரு எஸ் அசோகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Police Cadet Commander Gypsy is led by Deputy Commander T.S. Ashokan. தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படைப்பிரிவு உதவி காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஷானாஸ் இலியாஸ் ஐபிஎஸ் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Special Police Women Contingent is led by Assistant Superintendent of Police Shana Ilyas IPS. அடுத்ததாக தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை திரு எஸ்பிஎன் கண்ணன் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Police Bagpiper Contingent is led by Sub-Inspector SPN Kannan. தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் நிவாரண படை பிரிவு உதவி ஆணையர் கோமதி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Disaster Response Force Contingent is led by Assistant Commander M. Gomati. தொடர்ந்து ஆந்திர பிரதேசம் சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு உதவி ஆணையர் திரு PND பிரசாத் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர் வீரர்கள். The Andhra Pradesh Special Police Men Contingent is led by Assistant Commander PND Prasad. தொடர்ந்து அணிவகுத்து வருகின்றனர் கடலோர பாதுகாப்பு குழுமம் படைப்பிரிவு வீரர்கள் உதவி ஆணையர் திரு சுரேஷ்குமார் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Coastal Security Group Contingent is led by Assistant Commander B. Suresh Kumar. தொடர்ந்து ஆயுதப்படை மற்றும் சென்னை பெருநகர காவல் கூட்டு வாத்திய குழு சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு தர்மலிங்கம் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The Chennai City Police Band, the combined band of armed police, is led by Sub-Inspector M. Dharmalingam. சிறப்பு படை கமாண்டோ படைப்பிரிவு ASP திரு கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்திரன் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Special Forces Commando Contingent is led by ASP Kelkar Subramanya Balchandra IPS.